பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் திண்டிவனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். ஒரு தொழிற்பேட்டையை நான் கொண்டு வருகிறேன். நிச்சயமா உறுதியாக நான் கொண்டு வருவேன். தொழிற்சாலைகளில் எதுவுமே திட்டவட்டாக ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கலாம். ஒரு 2 மேனேஜ்மெண்ட் அதை மூடிட்டாங்க. தொழில் அப்படி பேச்சுக்கே இடம் கிடையாது. தொகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாறி மாறி ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இதெல்லாம் நீங்கள் நல்ல சிந்தியுங்கள், நல்ல மாற்றத்தை கொடுங்கள். பஸ் ஸ்டாண்ட் வேணும்னு அது என்னென்ன பிரச்சனை? திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக சார்ந்தவங்க அவங்க இடத்து பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் போயிடணும். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுக சார்ந்தவங்க அவங்க இடத்துக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வேணும். பஸ் ஸ்டாண்ட் வந்தா அவங்க இடம் பக்கத்துல இருக்க இடம் தான் விலை ஏறிடும், மதிப்பு கூடிடும். இதுதான் பஸ் ஸ்டாண்ட் வராதுக்கு காரணம். இவங்க வந்தா அவங்க இடத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்தாலும் அவங்க விலை இடம் வாங்கி போட்டுருக்காங்க, பல ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் விலை கூடிடும். அதுக்காகத்தான் மக்களை பத்தி யாரையும் கவலை கிடையாது. இப்படி மோசமான ஒரு நகரம் 25 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா திண்டிவனமோ விழுப்புரமோ ஒரே நகரமா இருந்தது. ஒரே பரப்பளவு ஒரே மாதிரி தான் இருந்தது.